என் கைகள் சுத்தமாக இருக்கிறதா? ஆர் மை ஹேண்ட்ஸ் கிளீன்? எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இதுவென்னும் மைமைப்படுவதாக. ஜிம் சிறு பையனாக இருக்கும்போது அவன் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய உணவு மேஜைக்கு சாப்பாடு சாப்பிடும்படி வருகிறானோ அப்பொழுதெல்லாம் அவனுடைய தாயார், உன்னுடைய கைகள் சுத்தமாக இருக்கிறதா என்ற கேள்வியை கேட்பார்கள். ஜிம் பெரியவனானான். ஒரு சபையிலே முக்கியமான ஒரு பொறுப்பாளராக மாறுகிறான். இப்பொழுது ஜிம் தன்னுடைய சபையின் ஆராதனையில் அப்பமும் திராட்சரசமும் பரிமாறும்படி அவன் அதை பகிர்ந்து கொடுக்கும்போது அவனுடைய உள்ளத்தில் இதே கேள்வி ரிங்காரித்து கொண்டிருக்கிறது. உன் கைகள் சுத்தமாக இருக்கிறதா? தன்னுடைய தாயாருடைய அந்த கேள்வி இப்பொழுதும் அவனுடைய மனதில் ஒலித்து கொண்டிருக்கிறது. உடனடியாக ஜிம் தன்னுடைய கையை பார்க்கிறான், தன்னுடைய உள்ளத்தை பார்க்கிறார், அநேக காரியங்களை சரி செய்து கொள்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான எக்ஸோடஸ் டிவி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, வாசகர்களே, என்றைக்காவது உங்களுடைய கைகளை குறித்து நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? வேதம் மட்டுமே நம்முடைய உடல் அங்கங்களை நம்முடைய ஆவிக்குரிய நிலையில் நாம் எவ்விதமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று தெளிவாக கூறுகிறது. உங்களுடைய கண் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலைப்பிரசங்கத்தில் கூறினார். இங்கே கைகளை குறித்து நாம் சிந்திக்கிறோம். கைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் நம்முடைய கைகள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அநேகரை நாம் கைகளினாலே ஆசீர்வதிக்கிறோம். வேதமும் அப்படித்தான் கூறுகிறது. பலிகளினுடைய பிரமாணத்தை குறித்து கூறும் பொழுது பிரதான ஆசாரியன் அந்த பலிமிருகத்தை கொண்டு வரும் பொழுது தன்னுடைய கைகளை அதன் மேல் வைக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த கைகள் இந்த நாளின் காலையிலே சுத்தமாக இருக்கிறதா என்று கொஞ்சம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கைகளினாலே வேலை செய்கிறோம், கைகளினாலே எழுதுகிறோம். நாம் சில காரியங்களை அப்ரிஷியேட் பண்ணுவதற்கு நம்முடைய கைகளை தட்டி அவர்களை நாம் மோட்டிவேட் பண்ணுகிறோம். வேதத்தில் கைகள் கையை குறித்து 1466 முறை அதனுடைய ரெஃபரன்ஸ் வருகிறது. கைகளை குறித்து 462 தடவை அது எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கைகள் சுத்தமாக இருக்கிறதா? நாம் இன்றைக்கு காலையிலே சில காரியங்களை சிந்தித்து பார்ப்போம். ஏசாயா 56 அதிகாரம் 2 வசனம், இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குறைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரன் பாக்கியவான். பொல்லாப்பு செய்யாத கைகள். நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய இருதயத்திற்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய கைகளுக்கும் அநேக தொடர்பு இருக்கிறதை வேதம் தெளிவாக கூறுகிறது. நாம் பொல்லாப்பு செய்கிறோமா நம்முடைய கரங்களினாலே? வேதம் தொடர்ந்து கூறுகிறது. சங்கீதம் 24:4 கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனும் தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே தேவனுடைய பர்வதத்தில் அவன் பிரவேசிப்பான். நம்முடைய கைகள் சுத்தமாக இருக்கிறதா? அது மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாக அநேக சூழ்நிலைகள் நம்மை சுற்றி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி பொறுமையாக ஓட வேண்டும் என்றால் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவம் பாரமான காரியங்களை தள்ளிவிட்டு என்று வாசிக்கிறோம்.
அப்படி என்றால் இந்த பாவத்தை நாம் எவ்விதமாக எதிர்க்க முடியும்? சங்கீதம் 18:34 வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். நம்முடைய கைகள் இந்த பாவத்தை எதிர்த்து போராடுகிற இந்த யுத்தத்திற்கு பழக்கப்பட வேண்டும். ஆகவேதான் வேதம் கைகளை குறித்து திரும்ப திரும்ப கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். கைகளுக்கும் இருதயங்களுக்கும் உள்ள தொடர்பை நீங்கள் கவனியுங்கள். தேவனிடத்தில் சேருங்கள், உங்களுடைய கைகளை சுத்திகரியுங்கள் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. மாத்திரமல்ல, என் கைகளினாலே கொடுமை இல்லாதிருக்கிறதையும் என் ஜெபம் சுத்தமா இருக்கிறதையும் குறித்து யோபு கூறுகிறார். இப்போ கைகளில் சுத்தம் இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் தேவனிடத்தில் வந்தடைகிறது. இந்த நாளின் நல்ல வேளையில் நம்முடைய கைகள், நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலப்படுவான் என்று வேதம் கூறுகிறது. சபையினுடைய பொறுப்பாளர்களை குறித்து சொல்லும் பொழுது வேதம் தெளிவாக கூறுகிறது. 1 தீமோத்தேயு 2:8 அன்றியும் புருஷர்கள் கோபம் தர்க்கம் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை கூறுகிறார். பரிசுத்தமான கைகள் பாவத்திற்கு விரோதமாக போராடுகிறதில் இன்னும் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக எதிர்த்து நிற்கவில்லையே என்று வேதம் கூறுகிறது. அருமையான என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் நண்பர்களே, வேதம் தெளிவாக கூறுகிறது, கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் என்று சங்கீதம் 18:20 வாசிக்கிறோம். உங்களுடைய கைகளை பாருங்கள். ஜிம் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய பந்தியில் அவன் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பரிமாறும் போது தன்னுடைய கைகளை பார்க்கிறான். என்னுடைய கைகள் சுத்தமாக இருக்கிறதா? 128ஆம் சங்கீதத்தில் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து சங்கீதக்காரன் கூறுகிறார், உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உங்களுடைய கைகள் இச்சையை எதிர்க்கிறதா? ஆதியாகமம் 20 ஆபிரகாம் தன்னுடைய மனைவி சாராளை சகோதரி என்று சொல்லுகிறார். அப்போ அந்த தேசத்தில் உள்ள அபிமெலேக்கு என்பவன் சாராளை தனக்கு மனைவியாக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அப்போ அன்றைக்கு இரவிலே ஆண்டவர் அவனோடு பேசும் பொழுது, ஏன் இதை செய்தா என்று கேட்கும் பொழுது அவன் கூறுகிறான், உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை நான் செய்தேன். அப்போ இதை நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களை நாம் செய்யும் பொழுது உத்தம இருதயம், சுத்தமான கைகள். இந்த நாளின் நல்ல வேளையில் ஆண்டவருடைய கரங்களை கல்வாரி சிலுவையிலே நோக்கி பார்ப்போம். லார்ட் ஜீசஸ் ஹேண்ட்ஸ் நெயில்டு ஃபார் யுவர் சால்வேஷன். அவருடைய கைகளில் ஆணிகள் கடாவப்பட்டது. வேதம் தெளிவாக கூறுகிறது, அவருடைய கைகளிலிருந்து புறப்பட்டு வந்த இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. நாளின் காலையிலே உங்களுடைய கைகளை பாருங்கள். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு எம்மாவு சீஷர்களோடு கூட அவர் பயணிக்கும் பொழுது அவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவரை ஒரு மனிதனாகவே அவர்கள் பார்த்து கொண்டு போகிறார்கள். அங்கு அவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்ட பொழுது எங்களுடைய இல்லங்களில் தங்குங்கள் என்று சொன்ன பொழுது அவர் தங்கினார். அங்கே அவர் போஜனம் பண்ணினார். அப்பொழுது அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் இவரை இயேசு என்று அறிந்து கொண்டார்கள். காரணம், அவருடைய கைகளில் உள்ளதான ஆணி பாய்ந்த தழும்புகள். இன்றைக்கு நல்ல வேளையில் ஆண்டவருடைய கைகளினுடைய அந்த தழும்புகள் உங்களை குணமாக்கட்டும். உங்களுடைய கரங்கள்
சுத்தமாக இருக்கட்டும். தேவன் இந்த சிந்தையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.